நீயா நானா நேத்து நடந்த எபிசோட எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல. அதுல ஒரு பொண்ணு சொல்றாங்க, நான் ஒரு எஸ்சி கேஸ்ட், நான் மேல் ஜாதி பையனை கல்யாணம் பண்றேன்னா மத்த கேஸ்ட்லாம் பீப்பிள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதுவும் எஸ்சி எஸ்டின்னு வரும்போது பையன் வீட்டுல அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தாங்க. இதே கோபிநாத் வந்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுங்களை பார்த்து எல்லாரும் கேள்வி கேட்பாரு. இதே பட்டினத்துல பையன் வந்து நீங்க லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் கேட்டா ஒரு பொண்ணு கூட வந்து பாத்தீங்கன்னா கையை தூக்கல. செம்ம ஷாக் ஆயிடுச்சு. ஆனா அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு தப்பும் இல்ல. இப்ப ரீசெண்டா இந்த ஒரு மாசம் நடந்தது. விழுப்புரத்துல ஒரு கோயில வந்து பாத்தீங்கன்னா பழங்குடியினர் பட்டினத்துல வந்து கோயில போய் சாமி கும்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல மேல் ஜாதிக்காரங்க இருக்காங்க தெரியுமா, சண்டை போட்டு அவங்க வெளியே துரத்தி இப்ப அந்த கவர்மெண்டே வந்து பாத்தீங்கன்னா அந்த கோயில 2 வருஷம் வந்து பேன் பண்ணிருக்காங்க. இப்ப ரீசெண்டா கவர்மெண்ட் போலீஸ் பந்தோபஸ்து அந்த கோயில வந்து திறந்திருக்காங்க. பழகுனிதா போய் சாமி கும்பிடுறாங்க. ஆனா அந்த ஊர் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, ஏன் விடுறீங்கன்னு சொல்லிட்டு. இது நம்ம ஊர்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நடக்குது. இப்பதான் யார் சார் ஜாதியை பாக்குறான்னு சொல்லிட்டு இருக்காங்க தெரியுமா. தன்னை சுத்தி நடக்கலன்னா வேற எங்கேயுமே நடக்கலன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப யார் சார் ஸ்டேட்டஸ் பாக்குறா ஜாதி பாக்குறான்னு சொல்றவங்க எல்லாருமே கோர்ட்டுக்கு வெளியே வந்து நின்று பேசிட்டு இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா எல்லாமே கோர்ட்டு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா நின்றுட்டு இருக்கீங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் பாத்தீங்கன்னா இந்த 2 விஷயமே. நம்ம நாட்டிலேயே எஸ்சி எஸ்டியா வாழ்றதே எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.